Hi students, I'm Maithili. This is 11th standard max exercise 3.1 தான் பார்த்துட்டு இருக்கோம். So இந்த 3.1ல ஆல்ரெடி நம்ம 9th sum வரைக்கும் நம்ம போன வீடியோல முடிச்சாச்சு. Now we'll see the 10th sum. So இப்போ இந்த 10th sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If cot theta inside the bracket 1 plus sin theta equal to 4m. Okay. So இப்போ இந்த 4m ஓட வேல்யூ தான் இந்த cos theta of 1 plus sin theta அப்படின்றது. And cot theta of 1 minus sin theta equal to 4n. So 4n ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. Then prove that m square minus n square the whole square equal to mn. Okay. So இப்போ இதில் தான் நம்ம இப்போ LHS RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு நமக்கு ஈக்குவலாக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதில் m வேல்யூவும் நமக்கு இருக்குது, n வேல்யூவும் இருக்குது. ஓகே. ஸோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எப்படி போடலான்றதை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு இங்கே 4m இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ cos theta ஆஃப் 1 plus sin theta equal to 4m. ஓகே. இப்போ பாருங்கள் நமக்கு இதில் என்ன இருக்குது, நமக்கு சாரி cot theta இல்லையா. ஸோ இப்போ cot thetaவை நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம் ஃபார்முலா இதில், தட் இஸ் cos theta divided by sin theta எப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே இன்சைட் த ப்ராக்கெட் இருக்கிறது அது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 plus sin theta equal to 4m இப்படி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். ஸோ இப்போ இதில் இது ஆக்சுவலாக ப்ராக்கெட் அவுட் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து இன்சைட் த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும், நமக்கு cos theta divided by sin theta, அப்புறம் இடையில ப்ளஸ் சிம்பிள், அப்புறம் இந்த டேர்மையும் செகண்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், cos theta divided by sin theta into sin theta equal to 4m இப்படி கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போது ஓகே. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இப்போ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த sin thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ cos theta divided by sin theta ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு இப்போது வெறும் cos theta equal to 4m இப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டில் எந்த டேர்ம் வந்து நமக்கு இப்போ காமனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ காமனாக இருக்கிற டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு cos theta தான் காமனாக இருக்குது. ஸோ cos theta, ஸோ இப்போ இந்த டேர்ம்லேருந்து இப்போ நம்ம cos theta வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், 1 divided by sin theta plus 1 equal to 4m. ஓகே. ஸோ அப்படி இல்லைனா ஜஸ்ட் இதுக்கு பதிலாக cos theta டிவைடட் பை sin thetaக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுடலாம், cot theta அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ப்ளஸ் இந்த 1 into cos theta அப்படி நம்ம cos theta அப்படின்னு வச்சிடலாம். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 4m. இதுலேருந்து இப்போ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ m வேணும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் cot theta ப்ளஸ் cos theta டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த லைனே நமக்கு எழுத வேண்டிய அவசியமே இல்லை, டேரெக்டாக இங்கேருந்து வந்துக்கோங்க. cos theta டிவைடட் பை sin theta ஈக்குவல் டு cot theta அப்படின்னு எடுத்துடலாம். ப்ளஸ் cos theta ஈக்குவல் டு 4m. ஸோ இதுலேருந்து இப்போ m வேல்யூ வேணும் அப்படின்னாக்கா cot theta ப்ளஸ் cos theta டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி இங்கே 4m எடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் இஸ் cot theta இன்ட்டு 1 மைனஸ் sin theta ஈக்குவல் டு 4n அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. So cot theta into 1 minus sin theta equal to 4n. ஓகே. ஸோ இதில் பாருங்கள் இப்போ எப்படி எழுதலான்றத. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எழுதுன மாதிரியே நமக்கு இங்கே cot theta இருக்கு இல்லையா. ஸோ இப்போ cot theta வந்து எப்படி எழுதிடலாம், cos theta divided by sin theta into 1 minus sin theta equal to 4n அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ cos theta by sin theta மைனஸ் இந்த டேர்ம் உள்ளே போகிறப்போ cos theta by sin theta into sin theta equal to 4n. அதே மாதிரி இந்த சைனும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் என்ன இருக்குது, நமக்கு cos theta டிவைடட் பை sin theta. ஸோ இதை எப்படி எழுதிடலாம், cot theta அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இதில் cos theta மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ cos theta ஈக்குவல் டு 4n. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். cot thetaவை நம்ம எப்படி எழுதலாம், cos theta டிவைடட் பை
sin theta அப்படின்னு எழுதிக்கலான்ற ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இதோட ரிலேஷன் tan theta அப்படின்னு இருக்கு. ஸோ tan thetaன்னு வரப்போ இந்த ரெசிப்ரோக்கல் that is sin theta divided by cos theta. இது ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னாக்கா n ஈக்குவல் டு cot theta மைனஸ் cos theta டிவைடட் பை 4. ஸோ அப்போ இதை தான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 நமக்கு கிடச்சிருச்சு, ஈக்குவேஷன் 2 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள் கொஷினில். m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn. இதை தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க, RHS வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு m வேல்யூ n வேல்யூ இருக்கு இல்லையா? அதனால் ஃபர்ஸ்ட் RHS வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ RHS ஈக்குவல் டு that is mn. okay, so இப்போ m value நமக்கு இருக்கு, that is cot theta plus cos theta divided by 4 into n value cot theta minus cos theta divided by 4. so இப்படி வந்து m value n value அப்படின்னு எடுத்துடலாம். okay, now just multiply the two values நம்ம multiply பண்ணுறப்போ denominator என்ன இருக்குது, 4 into 4. ஸோ இப்போ 4ம் 4ம் multiply பண்ணிங்கன்னா 4 4s are 16 அப்படின்னு வந்துடும். மேலே நியூமரேட்டரில் இந்த cot theta into cot theta multiply பண்ண என்ன வந்துடும், cot square theta. அப்புறம் plus into minus minus cos theta multiply பண்ணிங்கன்னா cos square theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துடலாம். இது எதோட வேல்யூ, m என்னோட வேல்யூ, ஐ மீன் RHSோட வேல்யூ தான் இது. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட் LHSக்கு போய்க்கலாம். ஸோ இது RHSல mn தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ mnக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஹியர் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் அப்படின்னாக்கா நமக்கு இது எதோட எந்த ஃபார்முலாவாக இருக்கும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதோட ஃபார்முலா தான் இல்லையா? ஸோ ஹியர் m ப்ளஸ் n இன்ட்டு m மைனஸ் n, இதுதான் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு m வேல்யூ இருக்குது, n வேல்யூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ வரும் அப்படின்றது. ஓகே ஓகே, ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிடலாம், m ப்ளஸ் n வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் cot theta ப்ளஸ் cos theta. அதே மாதிரி n வேல்யூ cot theta மைனஸ் cos theta. நான் அப்படியே ஒட்டுக்கா சேர்த்து ரெண்டு டிவைட் பண்ணுறேன், சாரி ரெண்டு சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டுக்கும் நமக்கு என்ன இருக்குது, டிவைடட் பை 4. ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இங்கே cos theta ப்ளஸ் cos thetaவும் மைனஸ் cos thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ cot theta எடுக்கிறப்போ 2 cot theta divided by 4. so cancel பண்ணா 2 2s are. so நமக்கு இப்போ m plus n ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா cot theta divided by 2. ஓகே, அதே மாதிரி m minus n வேல்யூ பாருங்கள். ஸோ அப்போ m minus nக்கு பார்த்தீங்கன்னா cot theta plus cos theta minus சேம் இங்கே வரதே தான் வரும், இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ cot theta plus cos theta divided by 4. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் cot theta மைனஸ் cot theta ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா cos thetaனா 2 cos theta divided by 4. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா that is cos theta divided by 2. ஓகே, ஸோ ஹியர் m minus n equal to cos theta divided by 2 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு m plus n ஓட வேல்யூ தெரியும், m minus n ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ m plus n into m minus n equal to m plus n ஓட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. that is cot theta divided by 2 into cos theta divided by 2. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cot theta into cos theta. So cot theta into cos theta divided by 2 2s are 4. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ LHSல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா LHS equal to
m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு எதோட ஆன்சர் m + n × m - n அப்படின்றது நமக்கு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரோட வேல்யூ தான். ஸோ இதை இன்னொரு வாட்டி நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும், அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இது cot θ இன்ட்டு cos θ டிவைடட் பை 4. ஸோ இப்போ இந்த டேர்மோட ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் θ. இதில் எடுத்துட்டீங்கன்னாக்கா நம்ம டேர்மில் என்ன வரும்? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம்? cot θ இன்ட்டு sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க. ஸோ cot ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ டிவைடட் பை 4 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 4s are 16 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது எந்த வேல்யூ? m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இதோட வேல்யூ தான் இது. ஸோ இப்போ நமக்கு வந்து m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம mn தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கடைசியில் கிடச்சி mnோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mn ஈக்குவல் டு cot ஸ்கொயர் θ மைனஸ் cos ஸ்கொயர் θ டிவைடட் பை 16, அதான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் mn ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டு நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஈக்குவலாக இல்லை, ஏன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, இங்கே சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவலாக கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் இருந்து இந்த 1/16 வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருங்க. 1/16 வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த cot ஸ்கொயர் θ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எகெயின் cos ஸ்கொயர் θ டிவைடட் பை sin ஸ்கொயர் θ அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற cos ஸ்கொயர் θவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதில் இருந்து ஆல்ரெடி நம்ம 1/16 வந்து நமக்கு வெளியில் தான் இருக்குது. அது போக இங்கே cos ஸ்கொயர் θ, இங்கே ஒரு cos ஸ்கொயர் θ இருக்கு இல்லையா? ஸோ cos ஸ்கொயர் θ வெளியில் எடுத்துருங்க. cos ஸ்கொயர் θ வந்து வெளியில் எடுக்கிறீங்கன்னா 1 டிவைடட் பை sin ஸ்கொயர் θ இருக்கும் உள்ள. 1 டிவைடட் பை, இல்லைனா இது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். cos ஸ்கொயர் θ டிவைடட் பை sin ஸ்கொயர் θ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு உள்ளே வந்து என்ன இருக்கும்? வெறும் இந்த டேர்ம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே 1 மட்டும் இருக்கும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ. cos ஸ்கொயர் θ, ஸோ 1 பை, ஸோ இப்போ இதுலேருந்து இப்போ cos ஸ்கொயர் θ டிவைடட் பை sin ஸ்கொயர் θவை சேர்த்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம வெளியில் எடுக்கிறப்போ உள்ளே என்ன இருக்கும்? நமக்கு இங்கே 1 மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். ஸோ மைனஸ் இங்கே நமக்கு இப்போ என்ன இருக்குது? cos ஸ்கொயர் θ. ஸோ அந்த cos ஸ்கொயர் θ வந்து நம்ம ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சு. ஸோ ஹியர் இந்த டேர்ம் 1 மைனஸ், அப்போ இங்கே வந்து நமக்கு sin ஸ்கொயர் θ மட்டும் நமக்கு இருக்கும். அதான் நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? எல்சிஎம் எடுக்கிற டைப்பில் பார்த்துட்டிங்கனாக்கா இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ மேலே வந்து sin ஸ்கொயர் θ மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/16. இப்போ cos ஸ்கொயர் θ டிவைடட் பை sin ஸ்கொயர் θ, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் cot ஸ்கொயர் θ அப்படின்னு கிடைக்கும். இங்கே 1 மைனஸ் sin ஸ்கொயர் θவோட வேல்யூ cos ஸ்கொயர் θ. ஓகே, ஸோ அப்போ இதுதான் உங்களோட RHS. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். LHS வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் 1/16 இன்ட்டு cot ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ. அதே மாதிரி இங்கே RHS வந்து நமக்கு என்ன கிடைச்சது கடைசியாக? 1/16 இன்ட்டு cot ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, தேர்ஃபோர் இங்கே வந்து அப்போ LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, இதுலேருந்து நம்ம இப்போ என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.